பாருங்க அப்படியோ இப்படி தாண்டா வாழ்க்கைன்ற மாதிரி. ஸோ மையங்கணைக்கிட்டே இந்த கிட்டத்தட்ட மையங்கணைக்கிட்டே வந்துட்டேங்க. என்னோட பா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, போய் வேறு மாதிரி இருக்குங்க. இந்த முகத்தை கலந்து என்ன சரிங்க எப்படி இந்த அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த வியூ பார்க்குறதுக்கே. டைம் இப்போ தான் சார் 2 மணி ஆகுது. லைன் நினைக்கிது மழைக்கு அப்படி. இப்போ வாகனம் போகிற எவ்வளோ கஷ்டமாக இருக்காங்க. நம்ம வந்த இடம் அந்த வழியெல்லாம் வந்து இங்கே வரும்போது எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நம்ம அவ்வளோ புரியுது. போதாத மக்கள்ல சிரிக்கும் வணக்கம். முருகன் வேறு லெவலாக இருப்பீங்க. நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நீரூமில் தாங்க இருக்கோம். கிட்டத்தட்ட இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் நம்மளோட கடைசி வீடியோ பார்த்துருப்பீங்க. மையங்கணையில் சரி அம்பாரிலேருந்து அந்த போலீஸ் பிரச்சனை நம்ம முடிச்சுட்டு மையங்கணைக்கு வந்திருப்போம். மையங்கனையிலேருந்து கிட்டத்தட்ட அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தாட்ட போகும்போது உங்களுக்கு தெரியும் அந்த 18 வளைவுகள் இருக்குது. அந்த வளைவுகளை சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அந்த வளைவு மட்டுமே தெரிஞ்சு 30 கிலோமீட்டருக்கு மேலே வரணும். 18 வளைவு சுற்றிட்டு வரணுமே நமக்கு வெறுத்து போனேன். எனக்கு நான் வெறுத்து போகணும். அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த வியூவெல்லாம் எனக்கு பார்க்கும்போது. கிட்டத்தட்ட இந்த வீடியோ தான் பார்ப்பீங்கன்னா உள்ளுக்கு ஒரு இன்ட்ரோ ஒன்று பேசியிருப்போம். அது மாதிரி நம்ம வித்தியாசம் புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் ஐக்கன் தட்டி விடுங்க. வாங்க ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். நம்ம புதுசாக யாரும் வந்தீங்கன்னா என்னடா இதுன்னு கேட்டிங்கன்னா உள்ள நம்ம ரைட்டில் இந்த வீடியோ வரணும். அப்போ இருக்குது நம்ம நிறைய ட்ராவல் வீடியோ உங்களுக்கு இருக்குது. அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்டாக வீடியோ கொடுக்க இருக்குது. நம்ம ஸ்ரீலங்காவில் யாரும் செய்யாத மாதிரி சம்பவங்கள் இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ மையங்கணைக்கிட்டே இந்த கிட்டத்தட்ட மையங்கணைக்கிட்டே வந்துட்டேங்க. கிட்டத்தட்ட இப்படி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாட்டப்பம் இருக்குது. உங்களுக்கு தெரியும் அந்த தாட்டப்பம் சிங்களத்தில் சொல்கிறது வந்து 18 வளைவுகள் தமிழில் சொல்ல போனால். ஸோ அந்த லொக்கேஷன் நான் வந்து பார்த்தீங்கன்னா பகல் டைமில் நான் பார்த்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போயும் பகல் தான், பட் இப்போ நைட் மாதிரி ஆயிடுச்சுங்க. இன்னும் அவ்வளோ அழகாக இருக்குது வியூ. என்ன மழையும் கொஞ்சம் வர மாதிரி எனக்கு தெரியல, மேலே போய் எப்படி இருக்கும் அது இந்த இடத்துல பார்க்கும்போது தெரியும். அப்படி நம்ம கேமராவில் கிட்டத்தட்ட தண்ணி பட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ அழகான வியூங்க. ஸோ இந்த இடத்துல வளைவுகள் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சேஃப்டியாக போகணும்னு சொன்னால் அந்த பக்கம் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சத்தை பார்த்தா நானே கண்டுபிடிப்பா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், வேறு மாதிரி இருக்குங்க இந்த பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு 18 வளைவுன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் ஒரு 4-5 வளைவுக்கு மேலே வந்துருக்கேன். அப்போ லைட் அடிச்சு காட்டி போகிறாங்க என்னென்னு தெரியல, ரபிக்கும் அதில். ஸோ இந்த பக்கம் இந்த வாகனங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு லைட் அடிச்சு காட்டினதாங்க விடுங்க. இந்த பக்கம் வியூவை பாருங்கள், அப்பா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, அவ்வளோ அழகாக இருக்குங்க. இன்னும் மேலே போக இன்னும் அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன். வியூ வெயிட்டிங்கில் இருக்குங்க. அப்படி மேலே போயிட்டு பார்க்க தான் இருக்குது. பட் எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு லைஃப்பில் இப்போ தான் பெஸ்ட்டாக இப்படி ஒரு அழகான வியூவை நான் பார்க்குறேன். ஸோ இன்னொரு பிரச்சனை இருந்தால் நம்ம கொஞ்சம் முன்னுக்கு நல்ல வாகனம் கொஞ்சம் தெரிய மாட்டேங்குதுங்க. அவ்வளோ டிஃப்ரெண்டான இருக்குது, அவ்வளோ அழகாகவும் இருக்குது. ஸோ அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்கிற இடத்துல வாங்க. பட் இதில் சேஃப்டியாக போகணும்னு சொன்னால் மழை டைமில் நமக்கு சறுக்கிற மாதிரி இருக்கும். சறுக்கிற நம்ம பைக் டயரும் வந்து புதுசாக அவங்களுக்கு தெரியும், நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறது தெரியும். நம்ம டயர் 2 டயரும் புதுசாக போட்டோம். அது மாதிரி இந்த லாங் ட்ரிப்பு நிறைய வேலைகளை செஞ்சுட்டேன் நான் வந்து. எனக்கு தெரியும் இந்த இடத்துல எப்படி இருக்கும்னு சொல்லி. என்ன கொஞ்சம் மழை இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. நம்ம பார்த்துக்குவோம். அப்படியே இன்ட்ரோவையும் பேசணும், இந்த இடத்துல வச்சு தான் இன்ட்ரோவையும் பேசணும். ஸோ வார்த்தையே இல்லைங்க சொல்கிறதுக்கு இந்த வியூவெல்லாம். முகத்தை கலந்து என்ன சரிங்க ஸோ செம்ம கூதலாக இருக்குது. நான் அப்படி இங்கே வச்சு ரேட்டையும் போட போகிறேன். நான் அவ்வளோ கூதலாக இருக்கேன், எனக்கு இருக்கே இல்லை. அப்படி இருக்குங்க அந்த கூதல் காற்றுக்கும் அடிக்கிற மழைக்கும். மழை இல்லை, பாட்டு சின்ன தூவானமாக இருக்குது. அதுதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது நமக்கு. இந்த பைக்கில் இந்த இடத்துல நிப்பாட்டி இந்த இடத்துல நம்ம இன்டர்வியூ பேசிக்குவோம். அப்போ நமக்கு சரியாக இருக்கும் போகிற டைமுக்கு. அப்படியே இந்த இடத்துலையும் பார்த்து தான் கொஞ்சம் வாகனத்தை நிப்பாட்டினேன். 2 பக்கம் ரோடு அப்படியே க்ரோஸ் ஆகுது. இந்த பக்கத்தில் வந்து அப்படியே வாகனம் அப்படியே வச்சுமோ தெரியல. வணக்கம். நம்ம உறவுலாம் சும்மா வேறு லெவலாக இருப்பேன் நம்புறேன். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட திருக்கோயில் டு நிகம்பட்டு ரைட்டில் தாங்க. கிட்டத்தட்ட நான் இப்போ வந்து ஒரு 100-120 கிலோமீட்டருக்கு மேலே வந்துட்டேன். நம்ம உங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது, என்னடா சம்மந்தமே நான் பேசுகிறேன். இதுக்கு மேலே போட்ட வீடியோ, அதாவது நம்ம ரைட் தொடங்கினதுல இந்த வீடியோ பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். கிட்டத்தட்ட நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மையங்களில் தாங்க இருக்கோம். அந்த வியூவை பார்க்கும்போது இந்த வியூவை பாருங்கள், அப்பா உங்களுக்கு விளங்குதான்னு தெரியல. ஃபுல்லாக அப்படியே இங்கே இருந்து கிட்டத்தட்ட அந்த உங்களுக்கு விலங்குதான் சின்ன இந்த வயலெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஸோ குடங்களுக்கு கொஞ்சம் கேட்சிட்டு வருவோம். ஹாய் பாருங்க, வந்தால் லைனில் அப்படியே அங்கே அந்த மரத்துல எல்லாம் நிற்கிது. இந்த பக்கம் நான் ஃபுல்லாக வீடு பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்கேன். நம்ம பைக்கை அப்படியே இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம பூமி அப்படியே இருக்குது, நிற்கிது, அசால்ட்டாக நிற்கிது. கண்ணாடி இருக்கிற காரணத்தால் தான் வந்து இந்த 2 பக்கம் இந்த பக்கம் இருந்து வார வாகனம், இந்த பக்கம் இருந்து வார வாகனமே 2மே இந்த கண்ணாடியில் கவர் ஆகுது. வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ பெருக்கிற மையங்கள்லேருந்து இப்படியே கேண்டிக்கு போகிறோம். கேண்டியில் இருந்து அடுத்த பிள்ளை வந்து ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்கிறது. இங்கேயும் நான் இன்ட்ரோ கழிச்சு தான் போவேன்.
எவ்வளோ அழகாக பாருங்க வியூ. ஸோ இந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த வியூ பார்க்குறதுக்கே. டைம் இப்போ தான் சார் 2 மணி ஆகுது, 2:30 ஆகுது பாருங்கள். நல்லா இருட்டுச்சு ஃபுல்லாக. பைக் அந்த அப்படி இந்த இடத்துல வச்சுட்டு ஃபுல்லாக கோபுர செட்டில் போய் இதிலேயே வச்சுட்டு இந்த ஃபுல்லாக அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த தொங்கலில் இன்னும் மேலே இருக்குது. அப்படியே மேலே போயிட்டு ஒரு வியூ எடுப்பேன் நான் அப்படியே. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த வியூ. சும்மா வேற மாதிரி இருக்கு. மாதிரி குரங்கு லைனில் நிற்கிது மலைக்கு. அப்படியே வியூவை பாருங்கள். இந்த இடத்தால நான் வந்தேன் வரும்போது செம்ம வியூ ஒன்று. இதில் வாகனம் போகிற எவ்வளோ கஷ்டமாக இருக்காங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிக்கு ஒரு இல்லை எனக்கு தெரிஞ்சு சரியாக தெரியல, நான் ஒரு 150-200 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பைக்கில் சின்ன பிரச்சனை இருக்குது இப்போ. ஸோ கூதல் காற்று தான் கொஞ்சம் நம்ம கஷ்டமாக இருக்கும். பட் இந்த வியூவெல்லாம் பார்க்கவே எவ்வளோ ஆசையாக இருக்கும், பார்த்துட்டே இருக்கணும் போல். ஸோ இந்த இடத்துல பார்த்து இந்த கடையில் பைக்கில் சின்ன சத்தம் ஒன்று வருது. என்ன சத்தம்னு தெரியலையே. ஸோ ரோட்டில் வந்தாருங்க ஒரு புகை மாதிரி வந்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் பார்த்துருப்போம் இதில் வந்து. போயிட்டு பார்க்கணுங்க. ஸோ எப்படி இருக்கு பாருங்க, இன்னும் மேலே போகிறது. இந்த வியூவை பாருங்க எப்படி இருக்குங்க. வேற லெவலாக இருக்குங்க பாருங்க எப்படி இருக்குங்க. ஸோ நம்ம வந்த இடம் அந்த வழியெல்லாம் வந்து இங்கே வரும்போது இன்னும் மேலே போகலாம். ஸோ என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தால் இந்த ஒவ்வொரு வளைவுகள் தான் நமக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஸோ இப்போ போக பார்த்தீங்கன்னா எதுவும் தெரிய மாட்டேங்குதுங்க. அப்படியே புகை பண்ணுற மாதிரி இருக்குது. முன்னுக்கு கொஞ்சம் மலைக்கு போன மாதிரி இருக்கணும், கேமராவில் கொஞ்சம் தண்ணி படுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. அந்த புகை மண்டுற மாதிரியே இருக்கும். முன்னுக்கு புகையாகவே இருக்குது. இப்போ மழை பெய்ய தொடங்கிச்சுங்க. அதான் இன்றைக்கி நம்ம மெயின் பிரச்சனை போச்சு. இல்லாட்டி இன்னும் அழகா செம்ம வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க நிற்கணும்லே புகை அடித்த மாதிரி. ஸோ இந்த ஒரு ஆள் அப்படி விற்கிற பாருங்க. ரோட்லேயே இருந்து சாப்பிட்டுக்கணும் தெரியல. இன்னும் மேலே போயிட்டே இருக்குங்க. மொத்தம் 18 வளைவு இருக்குன்னு நினைக்கிறேன். மழை டைமில் வந்து மாற்றிடும். மேகம் போகிறது அப்படியே தெரியுது பாருங்க முன்னாடி. இதுக்கு மேலே எதுவுமே தெரிய மாட்டேங்குதுங்க. ஃபுல்லாக அப்படி மேகம் ஒன்றுக்கு பாருங்க, அப்படி ஃபுல்லாக மேகம் தான் வரைக்குது. ஒவ்வொரு பெஞ்சும் அவ்வளோ ரசிக்கிறதுக்கு போகாது, அவ்வளோ அழகாக இருக்குது. நான் தாத்தாடி காதல் பண்ண போறியா, கற்றுத்தார ஆடியா, காதல் என்னும் சொன்னாங்க. ஃபுல்லாக நேரம் இப்போ 2-3 மணி ஆகிட்டு பார்த்து முன்னுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எனக்கு அவ்வளோ புரியுது. இது பாருங்க அப்படியோ இப்படி தாண்டா வாழ்க்கைன்ற மாதிரி. கண்கள் இரண்டாய் கண்கள் இரண்டாய் உன்னை கட்டி இழுத்தாய் போதாத மக்கள்ல சிரிக்கும் உந்தன் வெள்ளை சிரிக்கும் என்னை கட்டி 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 இழுத்தாய். வா ஒன்றுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்க. இது இதுதான் எதிர்பார்த்தேண்ணா. ஒவ்வொரு இடத்தையும் ரசித்து போயிட்டுருக்கேண்ணா. இன்னும் மேலே போவேன். 18 வளையம் சொல்லும்போது
என்னோட வேலை தான். எதுவுமே தெரிய மாட்டேங்குது, அவ்வளோ அழகா இருக்கு. வா 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 தேவதை அவள் ஒரு தேவதை அழகிய பூமுகம் காணவே அதுதான் விரும்புவோம். இந்த டைமில் மழை செம்மையாக இருக்கும். மழை வந்து எனக்கு ஷூட் பண்ணவே இல்லை. பறித்தாய் போடும் சொல் சொல் அவளிடம் சொல் என்று தாய்கள் சொல்லிடலா சொல் சொல். பா மேகத்துக்குள்ள இருக்குங்கண்ணா. எதுவுமே தெரிய மாட்டேங்குதுங்க. சொர்க்கத்துக்கு வந்துட்டோம். ஒரு வேளை சொர்க்கத்துக்கு வந்துட்டோம் தெரியல. எதுவும் இது அவ்வளோ அழகா இருக்குங்க.